Hello guys, welcome back to Bommi's Education. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா கிளாஸ் 10th போயம் The Secret of the Machines உடைய paragraph தான் பார்க்க போறோம். So introduction பாருங்க. Rudyard Kipling in his poem The Secret of the Machines attempts to show that machines are not greater than humans. அதாவது Rudyard Kipling அப்படிங்கிறவர் இந்த poem உடைய ஆத்தர். அந்த இவர் எழுதின poem தான் The Secret of the Machines. இந்த Secret of the Machines poemல என்ன சொல்ல வராங்க அப்படினா machines எல்லாமே humans-ஐ காட்டிலும் ரொம்ப கிரேட்டரா கிடையாது. அதாவது humans தான் வந்து இங்க வந்து ஹை, machines வந்து கொஞ்சம் லோ தான். அதாவது மனிதர்களை காட்டிலும் machine வந்து சிறந்தது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. In this poem, machines speak about themselves to human being. இந்த போயமில் மிஷின் வந்து தன்னை பற்றி ஹியூமன் பீயிங்ஸ் கிட்ட சொல்லுது. ஸோ இந்த போயம் ஃபுல்லாமே அதுதான். அந்த மிஷின் வந்து தன்னை பற்றி நம்மக்கிட்ட சொல்லுது ஹியூமன் பீயிங்ஸ் கிட்ட. அது என்னென்னு பார்க்கலாம். ப்ராசஸஸ் மிஷின்ஸ் அண்டர்கோ. மிஷின் வந்து என்ன மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணுது, ஓகேவா? தே டெல் அஸ், அது நம்மக்கிட்ட சொல்லுது, ஹவு தே ஆர் கிரியேட்டட் ஃப்ரம் த மெட்டல். மெட்டல்லேருந்து நாங்கள் எப்படி உருவானோம்? மிஷின்ஸ் எல்லாமே மெட்டல் தானே. அந்த மெட்டல்லேருந்து நாங்கள் எப்படி உருவானோம்? மெட்டல் வந்து எங்கேருந்து எடுக்கப்படுறாங்க? தட் ஆர் டேக்கன் ஃப்ரம் த ஓர்பெட் அண்ட் மைன்ஸ். ஓர்பெட்ல இருந்தும் மைன்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட அந்த மெட்டலால் நாங்கள் எப்படி உருவாகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். தே ஆர் ஃபர்தர் மெல்டட் இன் த ஃபர்னேஸ் அண்ட் ஹேமர்டு டு டிசைன் அஸ் மிஷின். மெல்டட் இன் த ஃபர்னேஸ். ஃபர்னேஸ்னால் வந்து நெருப்பில் வந்து நெருப்பு தான் வந்து நம்ம ஃபர்னேஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஃபர்னேஸ் அப்படிங்கிற கரெக்டான மீனிங் என்ன, உலை. அதில் வந்து தீ வந்துகிட்டே இருக்கும், அதில் வந்து மெல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேமர்டு டு டிசைன் அஸ் மிஷின். ஹேமர்னா தெரியும்ல உங்களுக்கு, அந்த ஹேமரை வச்சு அடித்து டிசைன் பண்ணுறாங்க எங்களை மிஷினா. நெக்ஸ்ட்டு வாட் தே நீட், எங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது? The machines need water. எங்களுக்கு தண்ணி தேவைப்படுது, கோல் நிலக்கரி தேவைப்படுது, ஆயில் தேவைப்படுது, அண்ட் a very little place to run. எங்களை சின்னோண்டு இடம் இருந்தால் போதும் நாங்கள் ஓடுறதுக்கு, மிஷின்ஸ் வந்து ரன் ஆகிறதுக்கு, ஓகேவா? வித் ஆல் திஸ், இது எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா எங்களை பீப்புள் செட் them to work. எங்களை பீப்புள் வந்து ஒர்க் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா என்னென்ன, வாட்ரு, கோல், ஆயில், கொஞ்சோண்டு இடம் கொடுத்து எங்களை ஒர்க் பண்ண சொன்னீங்க அப்படின்னா they will work all the 24 hours. நாங்கள் 24 hours உங்களுக்கு ஒர்க் பண்ணுவோம். அடுத்து என்ன அப்படின்னா வாட் தே டூ, எங்களால் என்னெல்லாம் பண்ண முடியும்? லைக் ஹியூமன் பீங்ஸ், மனிதர்களை மாதிரியே எங்களால் என்னெல்லாம் பண்ண முடியும்னு பார்க்கலாமா? தே கேன் புல்னா என்னது, இழுக்கிற முடியும். ஹால்னா நகர்த்த முடியும். புஷ் அப்படின்னா தள்ள முடியும். லிஃப்ட் அப்படின்னா தூக்க முடியும். ட்ரைவ் அப்படின்னா எங்களால் ஓட்ட முடியும். பிரிண்ட் அப்படின்னா எங்களால் பிரிண்ட் பண்ண முடியும். ப்ளஃப் அப்படின்னா நிலத்தை உழ முடியும். வேவ்னா நெய்ய முடியும். அடுத்து ஹீட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், சூடு, வெப்பம். லைட், அடுத்து ரன், அதுக்கப்புறம் ரேஸ். ஸ்விம்னா தெரியும், நீச்சல் அடிக்கிறது. ஃப்ளை, டைவ்னா வந்து உங்களுக்கு நீச்சல் அடிக்கிறது. ஸ்விம் அப்படின்னா நீந்துறது, ஓகேவா? சாரி மாற்றி சொல்லிட்டேன் அதை ரெண்டையும். சி அப்படின்னா பார்க்குறது, ஹியர்னா கேட்குறது, கவுண்ட்டு, ரீட் அண்ட் ரைட். நெக்ஸ்ட்டு தே ஆஸ்க் அஸ் டு ரிமெம்பர், அது வந்து நம்மளை ஞாபகப்படுத்து. ரிமெம்பர்னால் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுது. தட் தே ஆர் ஆப்ரேட்டட் பை த லா ஆஃப் ஒபீடியன்ஸ். நாங்கள் எப்படி ஆப்ரேட் ஆகிறோம், எப்படி நாங்கள் ஒர்க் ஆகிறோம் அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய சட்டங்களும் நீங்கள் கொடுக்குறது தான் நாங்கள் வந்து பண்ணுவோம். வித்தவுட் திங்கிங் அண்ட் ஃபீலிங். எங்களுக்கு யோசிக்கவோ எங்களுக்கு எந்த ஒரு ஃபீலிங்கோ இருக்காது. நீங்கள் என்ன நீங்கள் கொடுக்குறீங்களோ அதை தான் நாங்கள் ஆப்ரேட் பண்ணி கொடுக்குறோம். நாங்களாம் யோசிச்சு எதையும் பண்ண மாட்டோம். எங்களுக்கு ஃபீலிங்ஸும் கிடையாது. தே ரிவீல் எ ஹார்ஷ் ட்ரூத், அது ஒரு கடுமையான உண்மையை சொல்லுது. that they neither love nor forgive. நாங்கள் எதையும் நேசிக்கவும் மாட்டோம், எதையும் மன்னிக்கவும் மாட்டோம். and cannot comprehend a lie. நாங்கள் பொய்யும் சொல்ல மாட்டோம். மிஷின்ஸ் have no feeling like us. நம்மளை மாதிரி மனிதர்களை மாதிரி மிஷின்ஸுக்குன்னு ஃபீலிங்ஸ் வந்து கிடையாது. if they are handled in a careless manner. இப்போ மிஷினை வந்து நம்ம கேர்லெஸ்ஸான மேனரில் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா the results can be fatal. அதோட ரிசல்ட் விளைவுகளும் வந்து ஃபேட்டலாக தான் இருக்கும். ஏதாவது ஃபேட்டல் அப்படின்னா என்ன சொல்கிறதுனா தீங்கு விளைவிக்கும், ரொம்ப அபாயகரமானது அப்படின்னு சொல்கிறது, ஓகேவா? ஸோ தே மஸ்ட் பி ஆப்ரேட்டட் வித் அட்மோஸ்ட் காஷன். ஸோ நம்ம அந்த ப்ரிகாஷன்ஸ்னால் அதாவது அதை முன்னெச்சரிக்கையோடு நல்லா பாதுகாக்கணும். மிஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு பாதுகாப்போடு நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காஷன்னா பாதுகாப்போட, ஓகேவா? அந்த மாதிரி மீனிங்கில் வரும். தோ த ஸ்மோக் ஹைட்ஸ் த ஸ்கை. அதுலேருந்து வரக்கூடிய ஸ்மோக் வந்து ஸ்கையை ஹைட் பண்ணலாம். ஃப்ரம் எதுலேருந்து அப்படின்னா பீப்புள்ஸோட ஐஸ்லேருந்து. இட் வில் வேனிஷ் ஜூன் அண்ட் ஸ்டார்ஸ் வில் கம் அகைன். அந்த புகையெல்லாம் சீக்கிரமாகவே மறைஞ்ச பிறகு த ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து திரும்ப வந்துடுது. நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்கள். த மிஷின்ஸ் ஹம்பிளி ஸ்டேட்ஸ் தட் தே ஆர் ஒன்லி த சில்ட்ரன் ஆஃப் த ஹியூமன் பிரெயின். நாங்கள் வந்து அதாவது ஹம்பிளியாக சொல்லுது, என்ன சொல்ல வருது அப்படின்னா நாங்கள் வந்து சில்ட்ரன்ட்டோட ஹியூமன் பிரெயின் அளவுக்கு தான் நாங்கள் இருக்கோம். தே அக்செப்ட் த ஃபேக்ட், அது வந்து ஒரு ஃபேக்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. எதை அக்செப்ட் பண்ணிக்குது அப்படின்னா தட் தே ஆர் நாட் சுப்பீரியர் டு மேன்கைண்ட். மேன்கைண்ட்னா என்னது, ஹியூமன்ஸ். ஸோ ஹியூமன்ஸை காட்டிலும் நாங்கள் வந்து ரொம்ப சுப்பீரியர் கிடையாது, கிரேட் கிடையாது. மிஷின்ஸ் கேனாட் ரீப்ளேஸ் ஹியூமன்ஸ். ஸோ மிஷின்ஸை வந்து ஹியூமன்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது மிஷின்ஸால். ஸோ எண்டில் என்ன சொல்ல வராங்கன்னா ஹியூமன் தான் வந்து கிரேட்டர், மிஷின்ஸை காட்டிலும் கிரேட்டர் ஹியூமன்ஸ் தான், ஓகேவா?
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உம்மிஸ் எஜுகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.